சார் நீங்க எதுக்கு வலிக்கிறீங்க? வலிக்காதீங்க சார். வலிக்கிறீங்க. ஏங்க மக்களுக்காக கொள்ளு கொடுத்து வந்திருக்கேன் நான். நடவடிக்கை எடுக்கிறதுல அரெஸ்ட் பண்ண வரீங்களா நீங்க? பேசிக்கலாம். அரெஸ்ட் பண்ண வரீங்களா? எதுக்கு இப்படி தள்ளுறீங்க? எதுக்கு இப்படி தள்ளுறீங்க? இருங்க. எதுக்கு இப்படி தள்ளுறீங்க? உட்காருங்க உள்ள. பேசிக்கலாம் உட்காருங்க உள்ள. இருங்க சார் உட்காருங்க. என்னோட வாட்ச்ங்க. பேசிக்கலாம். என்னோட வாட்ச் எடுங்க. என்னோட வாட்ச் எடுங்க. ஏன் இப்படி ரவுடிசம் பண்றாங்க எங்க காவல்துறை? நான் மக்களுக்காக தானே கேட்க வந்திருக்கேன். என்னோட போன் எடுங்க. ஏங்க மக்களுக்காக தான் நான் கொல் கொடுக்க வந்திருக்கேன் நானே. என்ன சார் எதுக்கு அப்படி தள்ளுறீங்க? எனக்கு ஏங்க நான் ஆடு மாட்டா என்ன பே பண்றீங்க? அஜித்குமார் மாதிரி என்னை சாவடிக்க பாக்குறீங்களா? அஜித்குமார் மாதிரி சாவடிக்க பாக்குறீங்களா? எதுக்கு அரெஸ்ட் பண்ண? என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? நீலா அவன் பின்னாடி போவாமா? பதில் சொல்லுங்க சார். பதில் சொல்லுங்க. ஏங்க சும்மா அங்க போய் ஹலோ ஏன் இப்படி பண்றீங்க? எனக்கு ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? மக்கள் கொண்டு கொடுத்தா கிட்டத்தட்ட 4.5 மாசம் ஆயிடுச்சு. நான் வந்து 2 நாளா ஏஐ பார்க்க போனேன். ஏஐ இல்ல. முந்த நாள் போன் பண்ணி ஏஐ கிட்ட பேசுறேன். சார் ஒன்னு வரைக்கும் பேட்ச் அப் ஒர்க் பண்ணாம இருக்கீங்களா சார்னு சொல்லி கேட்கும்போது, நீ எனக்கு குத்திருவேன்னு சொன்னல, அந்த கம்ப்ளைண்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸ்டேஷன்ல, அந்த முடிஞ்சிட்ட தான் நான் ரோடு போடுவேன்னு சொல்லி சொன்னார். நான் என்ன சொல்றேன், 4.5 மாசமா நீங்க சம்பளம் வாங்கினீங்கல்ல அரசாங்கத்துல, அதுக்கு வேலை செய்யுங்க சார். காவல்துறை வந்து அவங்க டியூட்டி அவங்க பாப்பாங்க. நீங்க சார் வந்துட்டு ரோடு போடாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது போன் கட் பண்ணிட்டாரு. சரின்னு சொல்லி நேரம் வந்து G2 ஸ்டேஷனுக்கு லைவ் போட்டுன்னு போனேன். என்னோட கம்ப்ளைண்ட் என்ன ஆச்சு, நீங்க ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா அந்த ஏஐ வேலை செஞ்சிருப்பாரு, அந்த ஏஐக்கு தூக்கி இருப்பாங்க, அந்த ரோடோட வந்து டேமேஜ் ஒர்க் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் வரைக்கும் வந்துட்டு எதுவுமே புகார் வந்து உங்களுடைய இல்ல, புகார் எங்க வச்சுட்டு இருக்கோம். இன்னும் வரைக்கும் எஃப்ஐஆர் போடல, சிஎஸ்ஆர் போடல. 3.5 மாசம் 4 மாசம் ஆயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. 24 மணி நேரத்துல வந்து பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா சிஎஸ்ஆர் கொடுக்க சொல்றாங்க. கமிஷனர் ஆர்டர் போடுறாங்க. 4.5 மாசம் ஆயிடுச்சு. இன்னும் வரைக்கும் எனக்கு சிஎஸ்ஆர் தரல. அவர் வந்து ஒரு கார்பரேஷனோட ஏஐ, அவருக்கு காப்பாத்துறதுக்காக காவல்துறை வந்துட்டு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. நான் வந்து எனக்கு கேட்க வரல, நான் பொதுமக்கள் தான் கேட்க வந்திருக்கேன். நான் லைவ் என்னோட Facebookல போட்டிருப்பேன், எக்கச்சக்கமான லைவ். 4.5 மாசம் இல்ல, 1 வருஷமா வந்து என்னோட தெருவுல பேட்சப் ஒர்க் தான் பண்ண சொல்றேன், ஃபுல் ரோடு போட சொல்ல. நல்ல ரோடு வடிக்கிறாங்க. நான் பெரியமேடு இதே ஏரியா தான், இதே ஏரியா கமிஷன் ஆபீஸ்க்கு இல்லையா, இதே ஏரியா தான் என்னோட வீடு. இது பின்னாடி தான் என்னோட வீடு. இது பின்னாடி தான் என்னோட வீடு. கமிஷனர் எது ராஜினாமா பண்ண சொல்றேன்னா, நான் வந்து கமிஷனர் பார்த்து புகார் கொடுக்க வந்தேன். G2ல வந்துட்டு இன்னொரு நடவடிக்கை எடுக்கல, கம்ப்ளைண்ட் எது கொடுத்தாலும் புகார் மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, அப்ப என்ன சொன்னாக்கா கமிஷனரோட பிஆர்ஓ என்ன சொன்னாக்கா, நீங்க போங்க நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி சொன்னாங்க. யார் பிஆர்ஓ கொடுத்து கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடுச்சு. 2 மாசம் ஆயிடுச்சு. எனக்கு வந்து நியாயம் கிடைக்கல. நான் வந்து ஒரு அரசியல்ல இருக்கேன், நான் ஒரு சமூக ஆர்வலரா இருக்கேன். அப்ப பொதுமக்களோட கம்ப்ளைண்ட் வந்து எவ்வளவு சின்ன பின்னமா எங்க தூக்கி போட்டுருப்பாங்க குப்பையில. அப்ப எனக்கே இந்த நிலைமைனாக்கா, அப்ப பொதுமக்களுக்கு என்ன கொடுக்கறாங்க பாதுகாப்பு காவல்துறை சொல்லுங்க. ஆமாங்க, ஏங்க கமிஷன் நாலேஜுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். நானு நீங்க நடவடிக்கை சொல்லிட்டு கமிஷன் நடவடிக்கை எடுக்கலையே. 4 மாசம் ஆயிடுச்சு அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்து. கார்பரேஷன் கமிஷனருக்கு வந்து அது ரோடு போடுற வேலை. இந்த என்னன்னாக்கா போலீஸ்க்கு எனக்கு வந்துட்டு லஞ்சம் வாங்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாரு. அது வீடியோ வச்சிருக்கேன். ஏய் சொன்னாரு. நான் என்ன சொன்னேன், பொதுமக்கள் முன்னாடி எப்படி சார் நீங்க வந்து நான் லஞ்சம் வாங்குறேன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொன்னேன். அது சம்பந்தமா தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஸ்டேஷன்ல. அவர் மேல கம்ப்ளைண்ட்க்கு வந்து புகாரை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்கனாக்கா அவர் வந்து கண்டிப்பா வேலை செஞ்சிருப்பார், வேற ஆபீசர் மாத்திருப்பாங்க. அந்த புகார் அப்படியே பெண்டிங் இருக்கிறதால ஏய் பேர் தெரியாது சார். சரிங்களா, 58 இந்த வார்டு, நான் நிக்கிறேன் இந்த வார்டு தான். அந்த ஏய் கிட்ட வந்து போன் பண்ணி கேட்கிறேன், வெப்பேரி ஹை ரோடு பிளாட்ஃபார்ம் இல்ல 10 வருஷமா. சாமி ஸ்ட்ரீட், மேக்ஃபார் லைன், காட்டுசாமி ஸ்ட்ரீட்ல வந்துட்டு ரோடு வந்து பேட்சப் ஒர்க் தான் பண்ண சொல்றேன். ஃபுல் ரோடு போடுறேன். ஃபுல் ரோடு வேணாம், மக்களோட பணத்தை வந்து வீணடிக்காதீங்க, பேட்சப் ஒர்க் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். அவ்வளவுதான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.